மாவடு வேற என்ன கேட்ட? நார்த்தங்கா. ஆமா லலிதா எங்க? தெரியல. அவ மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, கிழவி எப்ப மண்டைய போடுவான்னு மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு மாவிளக்கு போட போயிருக்கா. ஐயோ எதையாவது சொல்லாதீங்க. நீ ஒண்ணு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவ வந்தோட கேட்டுப்பாரு. சரி வரதராஜன் சார் எங்க? அவன் எக்கடு கட்டா எனக்கு என்ன, ஏன் ஐட்டத்தை கொடு முதல்ல. வத்த குழம்பு தானே? இதோ இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் திஸ்? வத்த குழம்பு மிக்ஸ் ட்ரை பண்றீங்களா? லெட் இட் பி. அதுக்காக அதை கொண்டு வந்து என் ஸ்கூட்டர் மேல வைப்பீங்களா? திஸ் இஸ் நாட் யுவர் டைனிங் டேபிள், யூ நோ. சார் பாட்டில தானே வச்சாங்க, உங்க ஸ்கூட்டர்ல என்ன பாமா வச்சாங்க? will you please mind your own business? 350 கோடி ரூபாய் கடை கேட்டிருக்க பேங்க்ல, அது வந்தோட பிசினஸ் தொடங்க வேண்டியதா? இந்த ஜோக்குக்கு கழுத கூட சிரிக்காது. உங்களால சிரிக்க முடியலன்னா ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போங்களே. Hold your tongue. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? யோ நீ எல்லாம் எதுக்கு இந்த பிளாட்ல குடி இருக்க? அமேசான் காட்டுல அரை கிரவுண்ட் நிலம் வாங்கி அங்க போய் இருக்க வேண்டியதா? நான் எங்க இருக்கணும்ங்கறத நீங்க சொல்ல வேண்டிய தேவை இல்லையா? ஆமா, இத சொல்றதுக்கு கிருபானந்த வாரியார கூட்டி வர முடியுமா? இத பாருங்க, செத்த நேரம் சும்மா இருங்க. நான் வந்து வெச்சது தப்புதான், ரொம்ப சாரி. இன்னைக்கு வத்த குழம்பு பாட்டில் வைப்பீங்க, நாளைக்கு அடுப்பு வச்சு வத்த குழம்பே வைப்பீங்க. அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இடியட். வயசுக்கு தகுந்த பிஹேவியர் வேணும். ஸ்டூபிட். செக். ஆளும் மண்டையில முடியும் இல்ல, மூளையும் இல்ல. Balu? Yes. Okay. Hi, I'm Sandeep. Hello. Great grandson. ஓ நாம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கோம். அப்படியா? எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும்போது நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு போனீங்க. ஓ அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். அப்போது சின்ன பையன் இப்போ என்ன பண்ணுறீங்க? பாலு, ஐ எம் டேக்கிங் ஓவர் திஸ் கம்பெனி. ஓ நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். கெட் மீ த சேல்ஸ் ரிப்போர்ட், கிளைண்ட் லிஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எல்லாத்தையும் உடனே கொண்டு வந்துருங்க. ஓகே, நான் ரெடி பண்ணி ஒரு 1 hourல கொண்டு வந்துருங்க. இல்லை சந்தீப், அது ரொம்ப இல்லை சார், அது ரொம்ப பெரிய வேலை. 1 hourல முடியாது, 2 நாள் ஆகும். வாட்? 2 days? பாலு, எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை. யூ நோ சம்திங், எனக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நான் இன்ஸ்டன்ட் காஃபி தான் குடிப்பேன். யூ நோ வை? எனக்கு எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். ஸோ கோ கெட் த ரெக்கார்ட்ஸ் ASAP. ஓகே? அண்ட் பாலு, நீங்கள் உங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி என் கூட ட்ராவல் பண்ண முடியாமல் நின்றுவீங்க. ஓகே சார். ஒன் மோர் திங், எனக்கு இந்த ரூம் செட் ஆகாது. நான் உங்கள் கேபின் எடுத்துக்கிறேன். நீங்கள் அட்மின்ல ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. அங்கே இடம் பத்தா சார்? எல்லாம் பார்த்தோம். யூ வெக்கேட் யுவர் கேபின் ப்ளீஸ். போங்க போங்க போங்க, ஃபாஸ்ட். ஹலோ, யா ஹாய், யா யூ சென்ட் மீ தால். வாட் தி ஹெல் இஸ் ராங் வித் யூ? சிது, ஸ்கூல் டைரியா காட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. நான் ஸ்கூல்லேயே வச்சு வந்துட்டேன். எப்போ கேட்டாலும் இதே சொல்றேன். நாளைக்கு உன் ஸ்கூலுக்கு வரேன் பாரு. எப்படி ஏமாத்தணும்னு எனக்கும் தெரியும். அம்மா ரெட்டை கிழவினா என்னம்மா? 2 பாட்டியா? என்னம்மா இன்னைக்கு கஸ்டமர் கேர்ட்டையும் பேசல, நம்மள்ட்டையும் பேசல? நமக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்போ எதுக்கு குடிக்கணும்? சாரி விஜி, மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஒடிப்பைய அவன் தான் எனக்கு பாஸ், அதுவும் பிக் பாஸ். அவன் லைசன்ஸே நான் தான் வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னையே ஓட்டுறான். என் கேபின்லேருந்து வெளியில் போக சொல்லிட்டான் விஜி. நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு மஷ்ரூம் மஞ்சூரியன். இந்த கம்பெனிக்காக எவ்வளோலாம் உழைச்சிருப்பேன். ஒரு நாள் லீவ் போட்டிருப்பேனா? சரி தூங்க, காலையில் பேசிக்கலாம். இது மார்னிங் இல்லையா? குளிச்சனா? அதான் மார்னிங் நினச்சிட்டேன். விஜய் டாக்ஸி வாங்குறான் 5 நானே. சரி தூங்க. ஆனால் அந்த சந்தீப் பையில மட்டும் ஏற்றவே மாட்டேன். ஏன்னா அந்த கிழவனை ஏற்றிக்கிறேன். விஜயலட்சுமி டிராவல்ஸ். வாங்க மேடம், லேடி செக்ஷன் தனியா இருக்கு, பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நான் இந்த ஜாப் விளம்பரம் பார்த்து வந்தேன். ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கா? ஆமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஆனா என்னால முடியும்.
பிரெக்னெண்டா? ஆமா. அலுமா டோலுமா பழத்தை பாருமா மொறு மொறு அப்பளனா அன்னபூர்ணிதானம்மா. காஃபி. எங்க வந்த? என்ன மரியா, ஆஃபீஸ் வேலை? எது இந்த கேவலமான வேலையா? ஓ, நேத்து நீ கோவமா பேசுனத இன்னும் மனசுல வச்சிருக்கியா? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அந்த அப்பளம் பாட்டை கூட கரெக்ட் பண்ணிட்டேனே, வரும்போது பாடிட்டே வந்தேனே, நீ கேட்கல? சாரி சத்தமா சொல்லு. மரியா. நேத்து அந்த கத்துன இப்ப கத்தி சொல்லு, எல்லாருக்கும் கேக்குற மாதிரி. சாரி. அது எப்படி? நாயும் பிழைக்கும் இந்த பிழப்பா? நீ எல்லாம் கனவு கனதான் லாய்க்கு, காரியத்துல ஜீரோ. நீ எந்த நிலைமையில என்கிட்ட வேலை கேட்டுட்டு வந்த ஞாபகம் இருக்கா? ஒரு ஃப்ரெண்ட் நினைச்சுதானே நான் உனக்கு இந்த வேலை கொடுத்தேன். நீ என்ன பண்ண? You embarrassed me, made me look like an idiot. ஐம் ரியலி சாரி. ஒரு கவிஞனா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டது. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அத்திக்காய் பாட்டு எழுதின அதே கண்ணதாசன் தானே இழந்த பழம் பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ You know what? I don't care. You can go yourself. கவிஞனாவே இரு, யாருமே படிக்காத புஸ்தகத்துல கவிதை எழுது, அப்புறம் யாருமே படிக்கலன்னு திட்டிக்கிட்டே ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டே படா. மரியா, நான் நினைச்சேன்னா உன் மாதிரி 10 பேரை உருவாக்க முடியும். ஏன் நேத்து புடவை கட்டிக்கிட்டு குக்கர் தூக்கிட்டு வந்தாலே ஒருத்தி, அவளை கூட ட்ரெயின் பண்ணுவேன். ஓனர் நான் சொன்னா சரின்னு சொல்லிடுவாருங்க. இவர்தான் ஓனரா? இல்ல இல்ல, நீங்க நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா சாரி எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது, ட்ராக் சூட் தான் போட்டு வரணும். இப்படி வாங்கல, இது ஆம்பளைங்க நிறைய இருக்கு ஜிம்மு, அதனால இப்படி எல்லாம் சாரி கட்டு வந்தா வெறிச்சு வெறிச்சு பாப்பானுங்க. நீங்க ட்ராக் சூட் போடுவீங்கல்ல? அக்னி நட்சத்திரம் அமலா மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அட்லீஸ்ட் she had that hunger. ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு அவகிட்ட. யூனோ, இத பார், எத்தனை மிஸ்ட் கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், என்னால முடியும்னு சொல்லி. So why not her? In fact, that's it. That's the plan. புடவை கட்டின மாமி, லேட் நைட் ஷோ. எஸ். ரிசப்ஷனிஸ்ட் வேலையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதுலயும் இந்த லேடிஸை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒர்க் அவுட்டே பண்ணாம பாதி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இடுப்புல சத குறையில நம்ம கிட்டயே சண்டைக்கு வருவாங்க. மரியா மேடம், ஒரு நிமிஷமா? ஹலோ விஜி, நான் மரியா பேசுறேன். ஹலோ எஃப்எம்ல இருந்து. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? நான் இப்போ ஜிம்ல இருக்கேன். ஓகே ஓகே. அன்னைக்கு நீங்க ஆடிஷன்ல பேசுனீங்க இல்லையா, அது இப்போ திருப்பி பேசி காட்ட முடியுமா? இப்பவா? எஸ். ஹலோ, உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். விஜி, உடனே ஸ்டுடியோக்கு வர முடியுமா? வரேன் மேடம். ஹாய் கும்கி. ஸோ லேட் நைட் ஷோல பிரச்சனைன்னு சொல்றதா இருந்தா எந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லுவீங்கன்னு எங்க லிசனர்ஸோட ஒரு சர்வே எடுத்தோம். அதுல சூஸ் பண்ண கால் தான் இது. கிருஷ்ணா, அதை ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டேன். கவனமா கேளுங்க விஜி. வணக்கம், என் பேர் ஆண்டனி. நான் ரயில்வேஸில் என்ஜின் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். நல்ல சம்பளம், சலுகைகள், குடும்பமும் நல்லா இருக்கு. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. கடைசியாக நிம்மதியாக தூங்கினது எப்போன்னு கூட ஞாபகம் வரல. பல கொலைகள் பண்ணின ஒருத்தனோட மனசாட்சி அவனை தூங்க விடாதில்ல. நானும் அப்படி தான் இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 தற்கொலைகளை கண்ணெதிரில் பார்த்துருக்கேன். போன வாரம் கூட ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தன் திடீர்னு வந்து ட்ராக்ல நின்னான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்து இந்த சாவுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் தோணுது. வீட்டுக்கு வந்து கண்ணை மூடினாலே இந்த சாவுகள் தான் தெரியுது. என்னால் என் மனைவி கிட்ட கூட சகஜமாக இருக்க முடியல. என் பிரச்சனையை அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் வேலைக்கு போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்கு. ஸோ எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பூரா தூங்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவேன்.
ஆனால் முன்னாடி என்ஜினில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு யோசிச்சதே இல்லை. ஐ நோ. ஸோ இப்போ இந்த காலர் கிட்ட நீங்க ஆர்ஜேவா பேசணும்னா எப்படி பேசுவீங்க? நானா? ஆர்ஜிவா? யா, கம் ஆன், கிவ் இட் a try. கிருஷ்ணா, ஒரு வாட்டி பேசி காட்டேன். ஓகே, நல்லா கவனிங்க. சிரிக்கக்கூடாது. அவர் பேசினது இன்னும் என் மனசுலயே இருக்கு. நீங்கள் சிரிக்க சொன்னால் கூட எனக்கு சிரிப்பு வராது. ஓகே. ஹலோ ஆண்டனி டார்லிங், அந்த என்ஜின் ரூமில் தனியாக இருக்கிறதா ஏன் நினைக்கிறீங்க? நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். நாம் மட்டும்தான் இருக்கோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு வெளியே தெரிகிற நிலாவை பார்க்குறோம். ஐயே, என்ன ஐயே? இப்படி இல்லாமல் பேசுறது? ஹலோ, இது லேட் நைட் ஷோ, இப்படித்தான் பேசணும். அவர் எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனையை சொல்கிறாரு, அதுக்கு இப்படியா பதில் சொல்கிறது? வேற எப்படி சொல்லணும்? சரி, உங்களுக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி பேசி பாருங்க. என்ன மரியா? இட்ஸ் ஓகே, லெட் ஹர் ட்ரை. ட்ரை. ஹலோ, உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது. நீங்கள் இது வரைக்கும் 50 பேரோட சாவுதா பார்த்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை. சாகணுங்கிறது அவங்க எடுத்த முடிவு. ஆனால் வாழணும்னு ஆசையோட புது வேலை தேடி போகிறவங்க, தன் குடும்பத்தை பார்க்க போகிறவங்க, புதுசாக கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிறவங்க, இப்படி எவ்வளவோ கனவுகளோட எத்தனை பேர் உங்கள் ட்ரெயினில் வராங்க. இந்த 10 வருஷத்தில் இந்த மாதிரி எத்தனை லட்சம் பேரை நீங்கள் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருப்பீங்க. ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி அவங்க ஊரில் இறங்கும்போது அவங்களே அறியாமல் அவங்க மனசில் ஒரு சந்தோஷம், முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். அது அவங்க உங்களுக்கு சொல்கிற நன்றி. வீட்டுக்கு போய் அதை மட்டும் நினச்சி பாருங்க, உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வரும். அப்புறம் உங்களை மாதிரி தனியாக போகிறவங்களுக்காகவே நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காரு, இளையராஜா. அவரோட பாட்டு கேட்டுட்டே போங்க, எல்லாம் சரியாயிடும். இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். ஆர்ஜி ஆகணுமா? நாளில இருந்து 10 நாள் ட்ரைனிங் வரணும். வர முடியுமா? இது லேட் நைட் ஷோ அப்படின்னா ராத்திரி 10 மணிக்கு வரணும். பரவாயில்லையா? ஆனால் மேடம், நான் +2 ஃபெயிலு. பரவாயில்லையா?